ஸ்ரீ குருப்யோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. எல்லாருக்கும் காரடையா நோன்பு விஷஸ். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன், ஒரு காலும் என் கணவர் என்னை பிரியாது இருக்க வேண்டும் அப்படின்னு அடையெல்லாம் பண்ணி எல்லாம் 5:30லேருந்து 6:30 டைம் கொடுத்துருக்கா சாயந்தரம். எல்லாரும் ப்ரே பண்ணிப்போம். இந்த ராமச்சந்திர பட்டருடைய கதை தான் பார்த்துட்டு இருக்கோம். பாண்டுரங்கன் மகிமையில் கணவரை எதிர்த்து பேசிட்டா. எதிர்த்து பேசலை, இப்படி எல்லாரும் பல்லக்கு தூக்கணும்னு நினச்சா பல்லக்குள்ளே உட்காரத்துக்கு யார் இருக்கா? எல்லாரும் பவதி பிக்ஷாம் தேகின்னு போயிட்டா யார் தானம் கொடுக்கறதுக்கு யாராவது ஒருத்தர் வேண்டாமா? நானாக போகலை, ராணியாக கூப்பிட்டு கொடுத்தா நான் வாங்கின்னு வந்தேன். இப்படி பண்ணிவிட்டேல எல்லாத்தையும் அப்படின்னா ராமச்சந்திர பட்டர் சொல்கிறார், பாத்தியா, ஒரு நிமிஷம் கைக்கு வந்த இந்த பணமும் பொருளும் உன்னை என்னை எதிர்த்து பேச வச்சுட்டு பாத்தியா அப்படின்னு இந்த ராமச்சந்திர பட்டர் அவளை கன்வின்ஸ் பண்ணுறார். இதுக்குள்ளே என்ன நடக்கிறதுனா, எப்போதுமே ஒருத்தர் ஃபேமஸ் ஆறா அப்படின்னா அதுக்கு ஜலசாரத்துக்கு ஒரு 4-5 பேர் கண்டிப்பாக இருப்பாள். அந்த மாதிரி ராமச்சந்திர பட்டரை பிடிக்காத ஒரு 4-5 பேர் என்ன பண்ணுறா, குடுகுடுன்னு ராஜாட்ட போய் இந்த மாதிரி ராணி கொடுத்தது எல்லாத்தையும் இந்த மாதிரி புடவை வேஷ்டியில் தானம் கொடுத்துட்டார், மற்றது எல்லாத்தையும் அக்னியில் போட்டுட்டார் அப்படி இப்படின்னு எல்லாம் 1-2 ஒரு இது ராஜ குற்றம். ஏன்னா ராஜா ராணி கொடுக்கக்கூடியத சன்மானங்களை அக்செப்ட் பண்ணிக்கலைன்னா அது ராஜ துரோகமாக கன்சிடர் பண்ணுறது. இவாளை சொன்ன உடனே ராஜாவுக்கு வந்து கோவம் வந்துடுத்து. என்னது இப்படி பண்ணிட்டார் இவர் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ராஜா வந்து ராமச்சந்திர பட்டரோட வீட்டுக்கு வரார். பட்டருக்கு அவரோட வீட்டுக்கு வந்துட்டு ராணி வந்து நான் சொல்ல கேட்காம உங்கள் மனைவி கிட்ட கையெல்லாம் பொண்ணும் பொருளும் எல்லாம் கொடுத்துட்டா, எனக்கு தெரியும் நீங்கள் ஆல்ரெடி இவர் ராஜா வந்து டைரெக்டாக ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்கல. ஏன்னா தன்னுடைய குரு அவர் இல்லையா, குல குரு அவர். ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கு இவருக்கு ரைட்ஸ் கிடையாது. அதனால் இந்த மாதிரி நான் ராணி கிட்ட எத்தனையோ சொன்னேன், ஆனால் அவள் கேட்காம எல்லாத்தையும் கொடுத்துட்டா, நீங்கள் அது எல்லாத்தையும் என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்கோ, நான் எடுத்துட்டு போய்ட்றேன் அப்படின்னா எங்கே இருக்குல்லாம் தானம் கொடுத்தாச்சு, எல்லாம் அக்னியில் போட்டாச்சு எல்லாத்தையும். அப்படியே பட்டர் வந்து திகைச்சு நிற்கிறார். இந்த ஒய்ஃபுக்கு கேட்கவே வேண்டாம், இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி துடிக்கிறான். நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்மளுடைய கணவருக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை நம்ம பண்ணிட்டோம், அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி நாம் தானே இருந்தோம், அப்படி தானே இருந்தோம், நாம் ஜாடிக்கேற்ற முடியாதானே இருந்தோம், நாம் கொஞ்சம் மனசை சஞ்சலப்பட்டுட்டோமே, இப்போ என்ன நடக்குமோ தெரியலையே. அப்போ கூடி இருந்தவாளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா பாருங்க, கோல் முட்டினா பாருங்க, அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கத்தை கொடுக்க போறாரு அவர், எல்லாத்தையும் அக்னியில் போட்டார் இந்த பட்டர் தான் அப்படின்னு. உடனே இவர் கண்ணை மூடிட்டு, பாண்டுரங்கா, கிருஷ்ணா, கோவிந்தா, நான் என்னுடைய ஒரு பக்தியும் நான் பண்ணின இந்த செயலும் உண்மையானது அப்படின்னா, நான் பணத்துக்கு ஆசைப்படலை, என் மனைவி ஏதோ ஒரு சஞ்சலம் பட்டுட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டா, நான் பண்ணினது கரெக்டு அப்படின்னா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். இப்போ நான் வாங்கவே இல்லை ராஜா, நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு நான் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். போய் சொல்லுன்னா ஒரு சோதனை நம்மளுக்கு வந்திருக்கு. சரி, நம்ம வாங்கிட்டேன் அப்படின்னா கேட்குறாரு, இப்போ கொடுங்கோ அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு இவர் வந்து மனசால பகவானை வேண்டின்றார். அப்போ ராஜா கிட்டக்க கண்ணை மூடி ஒரு நிமிஷம் கண்ணை திறந்துட்டு, சரி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற. எப்படி கொடுக்க போகிறாருன்னு தெரியல, கண்ணை மூடிட்டு பகவானை ப்ரே பண்ணிட்டார். ப்ரே பண்ணி நிற்கிறார். ராஜாவும் சுற்றி இருந்தவாளும் ராணியும் அங்கே வந்துட்டா. அந்த ராமச்சந்திர பட்டரோட ஒய்ஃபு எல்லாரும் அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கா. சரி, புடவை வேஷ்டியாக விடுங்கோ, ஜுவல்ஸ் என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு. உடனே ஒரு பகவானே இந்த மாதிரி ஒரு சோதனை எனக்கு கொடுத்துட்டியேப்பா, நான் என்ன பண்ணட்டும் பாண்டுரங்கா அப்படின்னு ஒரு கண்ணை மூடின்னு தியானம் பண்ணுறார். பண்ணின அடுத்த செகண்டு அந்த அக்னி ஜுவாலையிலிருந்து எல்லா நகைகளும் அந்த ஆபரணங்களும் அப்படியே இன்னும் ஷைனிங்காக, அக்னியில் போட்ட புடம் போட்ட தங்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி புடம் போட்ட தங்கமாக அப்படி ஜொலிச்சுண்டு வெளியில் வருது. 1000 டைம்ஸ் பிரகாசமாக வெளியில் வருது. அவர் போட்ட அந்த ஜுவல்ஸும் காயினும் எல்லாம் அப்படியே வெளியில் அப்படியே தக வெளியில் வருது. எப்படி இருக்கும் பாருங்க பார்த்தவாளுக்கு எல்லாருக்கும். ராஜா வந்து அப்படியே அந்த வெட்டின மரம் போல் தொட்டார்னு
அந்த தன்னுடைய குலகுரு ராமச்சந்திர பட்டருடைய காலில் போய் விழுந்துடுறார். ராணியும் காலில் விழறா. தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். ஒரு நல்ல மனைவியாக இருந்தவளை நான் கொஞ்சம் சஞ்சலப்படுத்த வச்சுட்டேன். எனக்கு ஒரு மனஸ்தாபம், ஐயோ நீங்கள் இப்படி ஒரு குரலோட இப்படி ஒரு வளத்தோட இப்படி ஒரு இதோ இருக்கல நன்னா இருக்கணுமேன்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தில் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ராஜாவும் ராணியும் மன்னிப்பு கேட்க, அந்த மக்கள் எல்லாமும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட இவர் என்ன பண்ணிட்டார், இந்த இந்த தங்கம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், ராஜா வந்து கொடுத்ததாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டார், எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை விற்று அந்த எல்லா மக்களுக்கும் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டார். அதான் அவருடைய அந்த அந்த பக்திக்கு, அவருடைய அந்த ஒரு நேர்மையான குணத்துக்கு, அந்த அந்த என்ன சொல்கிறது, எந்த விதமான ஒரு ஆசையும் இல்லாமல் இருந்து அப்படி இருக்கிற போச்சே எதுதான் இவருக்கு கிடைக்காது இல்லையா? அந்த ஒரு பக்தி வரணுன்றது தான் எல்லாம் நம்மளுக்கு சொல்கிறான். அத்வைத்தம் பிரின்சிபல்ஸாக இருக்கட்டும், பகவத் பாதர் சங்கராக இருக்கட்டும், மகான்களாக இருக்கட்டும், ஞானிகளாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு அக்னியே ஒரு சாட்சியாக இருந்து அவர் அந்த அக்னியில் போட்ட அந்த ஜுவல்ஸ்லாம் வெளியில் வந்துடுது அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு பக்திமான அவர் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறது. அதுக்கப்புறமா சொல்லவே வேண்டாம், அவள் 2 பேரும் அமைதியாக தன்னுடைய லைஃப்பை ராஜா குலகுருவாக இருந்துட்டு தங்களுடைய வேலைகளை செவ்வனை ஆஸ் யூஷுவல் அதித்தி சத்கார் பஜன் பூஜன்னு பண்ணிட்டு இருந்தா. இன்னைக்கு காரடையா நோம்பில் அந்த சத்யவான் சாவித்ரி எப்படி மீட் எடுத்தாலோ அந்த மாதிரி இவர் அந்த அக்னியிலேருந்து எல்லாத்தையும் மீட் எடுத்துட்டார் தன்னுடைய பக்தியினால் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ராமச்சந்திர பட்டருடைய கதையிலிருந்து நம்மளுக்கு தெரிய வருது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.